ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு பிளட் டெஸ்ட்டு அப்புறம் என்ன டெஸ்ட்டுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் வாங்க போவார். அப்போ என்ன ஆகும், அந்த ரிசப்ஷனில் இருக்க நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டாக்டர் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு, வெறும் ரிசல்ட்டுக்காக தானே வந்தோம் கொடுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இது வந்து இது வந்து ரிப்போர்ட் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ டாக்டரை மீட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதேமாதிரி ஹீரோவும் போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வராரு. கலங்கிக்கிட்டே வெளில வராரு. கலங்கிட்டே வெளில வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, நேராக வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு அவங்க அப்பாவும் வருவார். அப்புறமா விஷயம் தெரிய வரும் இந்த மாதிரின்னு சொல்லி. அவரும் வந்து கலங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் வருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு, இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்கும். பிளட் கேன்சர் வந்து தெரிய வருது. அதனால தான் அவங்க வந்து டயர்ட் ஆகுறது, அவங்க வந்துட்டு பெயினு இருக்குது, அப்பப்போ தலை சுற்றுறது, மயங்குறது, அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து ப்ரெக்னென்சின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பட் பேபிஸ் ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எல்லாமே, இது வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு ரிசால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கணும். கீமோ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்க கிட்ஸை வந்துட்டு அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வயிற்றில் இருக்க கிட்ஸை அபார்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து கேட்பாங்க. ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல முடியாது, எனக்கு அவனும் வேணும், என் ஒய்ஃப் வேணும், என்னோடய குழந்தையும் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபார்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பண்ணி வச்சிட்டோன்னே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி கேட்குறாங்க, இது கீமோலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், அதனால் வந்துட்டு இது வந்துட்டு கீமோ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பேபி அபார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்ல, என் குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிவாதமாக இருப்பார். ஹீரோயினும் பிடிவாதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீமோவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீமோவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பயும் வந்து டாக்டர் சொல்லியிருப்பார், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லிவ் பண்ணுறது வந்து நார்மலாக இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் வேறு மாதிரி மாறும். சைக்கலாஜிக்கல் பிஹேவியர், அதுக்கப்புறம் உடம்புல வந்துட்டு கீமோ கொடுக்கும்போது கான்சிக்வன்சஸ், வலி, வேதனை, அது வந்து எல்லார் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷனாக கொட்டுவாங்க. ஒரு நார்மலாகவே வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு யோசித்து அப்புறம் பேபி வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஹீரோ வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் பிகின் ஆகுது. ட்ரீட்மெண்ட் பிகின் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி இவ வந்து அவன் மேலே, புருஷன் மேலே எரிஞ்சு விழுறா. ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே எரிஞ்சு விழுவா. அப்புறம் அந்த ஒரு இதுவே காரணமே இல்லாமல் சண்டை போடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க.